நம்ம சொல்யூஷன் சாப்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 லா வந்து இருக்குது. ஓகேவா? ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரிஸ் லா, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரவுல்ட்ஸ் லா. அப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஹென்ரிஸ் லா அண்ட் ரவுல்ட்ஸ் லா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹென்றி லா வந்து நமக்கு எதை டீல் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் மாலிக்யூல லிக்விட்ல டிசால்வ் ஆகும்போது அதோட சொலுபிலிட்டி வந்து நமக்கு வந்து எவ்வளோ இருக்கும், அதோட மோல் ஃபிராக்ஷன் வந்து எவ்வளோ இருக்கும், பார்ஷியல் பிரஷர் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத டீல் பண்ணுறதா நமக்கு வந்து ஹென்ரிஸ் லா. ஓகேவா? ரவுல்ட்ஸ் லா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிக்விட இன்னொரு லிக்விட நமக்கு வந்து டிசால்வ் பண்ணும்போது என்னென்ன வந்து நமக்கு நடக்கும் அப்படின்றது தான். ஓகே, அப்போ ஹென்ரிஸ் லா நமக்கு எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது? கேஸ் மாலிகூல் டிசால்வ்ட் இன் லிக்விட். ஒரு லிக்விட்ல கேஸை வந்து டிசால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அப்போ ரவுல்ட்ஸ் லா வந்து நமக்கு எதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிக்விட்ல இன்னொரு லிக்விட் வந்து நமக்கு வந்து டிசால்வ் பண்ணும்போது என்ன நடக்கும்ன்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனால் வந்து இருக்குது. எத்தனால் வந்து வாட்டர் வந்து நல்லா நமக்கு வந்து டிசால்வ் ஆகும். அப்போ எத்தனால வாட்டர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அதோட வேப்பர் ப்ரெஷர் என்ன ஆகுது, டோட்டல் ப்ரெஷர் என்ன ஆகுது, இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து ரவுல்ட்ஸ் லா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹென்ரிஸ் லாவையும் ரவுல்ட்ஸ் லாவையும் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஐடியா, ஒரு கிளியர் ஐடியா கொடுக்குன்னு வந்து நான் நம்புகிறேன்.